தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். குஜராத் மாநிலத்தில் 92% அரசு மற்றும் தனியார் துறை வேலைவாய்ப்புகள் அந்த மாநில மக்களுக்கு மட்டுமே என சட்டம் உள்ளது. மகாராஷ்டிரா மாநிலத்தில் 80% வேலைவாய்ப்புகள் அம்மாநில மக்களுக்கு மட்டுமே என மகாராஷ்டிரா அரசு சட்டம் இயற்றியுள்ளது. சிக்கிம் மாநிலத்தில் 95% வேலைவாய்ப்புகள் சிக்கிம் மக்களுக்கு மட்டுமே வழங்கப்பட வேண்டும் என்ற சட்டத்தை அம்மாநில அரசு நிறைவேற்றியுள்ளது. மிசோரம் மாநிலத்தில் அரசு பணிகளில் அந்த மாநிலத்தை சார்ந்தவர்கள் மட்டுமே இருக்க முடியும் என்பதை சட்டம் வழியாக உறுதி செய்துள்ளது மிசோரம் அரசு. இமாச்சல பிரதேசத்தில் அரசு பணிகளில் 100%ம் தனியார் பணிகளில் 70% வேலைவாய்ப்புகளும் அம்மாநில மக்களுக்கு மட்டுமே வழங்கப்பட வேண்டும் என சட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது. அதேபோல் கர்நாடக மாநிலத்தில் மாநில அரசு பணிகளில் 100% கன்னட மக்களுக்கு மட்டுமே வழங்கப்பட வேண்டும் என்றும், கர்நாடகாவில் உள்ள மத்திய அரசின் நிறுவனங்களில் 70% வேலைவாய்ப்புகள் கன்னட மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்று சட்டம் இயற்றியுள்ளது. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் இந்த நிலை மாறுபடுகிறது. திரு ஓ. பன்னீர்செல்வம் அவர்கள் முதல்வராக இருக்கும்போது தமிழ்நாட்டில் அரசு பணிகளுக்கு தமிழ் மொழி தெரியவில்லை என்றாலும் சேரலாம். ஆனால் 3 ஆண்டுகளுக்குள் தமிழை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு கொடிய சட்டம் கொண்டு வரப்பட்டது. இதற்கு எதிராக போராடிய அண்ணன் வேல்முருகன் அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணியில் இணைய வேண்டுமென்றால் இந்த சட்டத்தை நீக்க வேண்டும் என நிபந்தனை வைத்தார். அதனைத் தொடர்ந்து திமுக ஆட்சிக்கு வந்தபோது அரசு பணிகளில் சேருவதற்கு தமிழில் குறைந்தது 40 மதிப்பெண்கள் பெற வேண்டும் என்ற சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டது. ஆனால் இது வெறும் கண் துடைப்பு தான். தமிழ்நாட்டில் குஜராத், மகாராஷ்டிரா, கர்நாடகா போன்ற மாநிலங்களில் இருப்பதைப் போன்று அரசு பணிகளில் 100% வேலைவாய்ப்பும், தனியார் துறைகளில் 90% வேலைவாய்ப்பும் தமிழர்களுக்கு மட்டுமே என உறுதி செய்ய வேண்டும். இதற்கான சட்ட நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொள்ள தமிழக அரசு முன்வர வேண்டும். தமிழர்களின் வேலைவாய்ப்பு உரிமையை நிலைநாட்ட அனைவரும் ஒன்று சேர்ந்து முழங்குவோம். தமிழக வேலை தமிழருக்கே என்று.